தொழிலதிபர வளைச்சு போட்ட அசின். கோடிக்கணக்குல சொத்து. செய்யாறு பாலு சொன்ன தகவல். அழகான, கியூட்டான நடிகை அப்படின்னு பேர் எடுத்த அசின், தன்னோட 15வது வயசுல சினிமாவுல அறிமுகமாகி தன்னோட திரைப்பயணத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா 18 வயசுல தன்னோட 2வது படமான அம்மா நன்னா ஓ தமிழா அம்மாயி அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்துல ஹீரோயினா அறிமுகமானாங்க. அந்த படம் ரொம்ப பெரிய அளவுல வெற்றி பெற்று இவர புகழோட உச்சிக்கு கூட்டிட்டு போச்சு. ஃபர்ஸ்ட் படத்திலேயே அறிமுக நடிகைக்கான பிலிம்பேர் விருதை வாங்கின அசின் 2004வது வருஷம் வெளியான எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படிங்கிற படத்துல கதாநாயகியா நடிச்சு தமிழ் சினிமாவுல அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து விஜய் கூட போக்கிரி, அஜித் கூட வரலாறு, சூர்யா கூட கஜினி, வேல், கமல்ஹாசன் கூட தசாவதாரம் மாதிரி முன்னணி நடிகர்கள் கூட ஜோடி சேர்ந்து சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சு முன்னணி நடிகை அப்படின்னு பேர் எடுத்தாங்க. படங்கள்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்த அசின், ராகுல் ஷர்மா அப்படிங்கிற தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சினிமாவை விட்டு விலகிட்டாங்க. நிறைய பேரோட கனவு நாயகியா இருந்த அசின் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சினிமா விமர்சகரான செய்யாறு பாலு பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காரு. நடிகை அசின் அழகான பெண் குழந்தை, அன்பான கோடீஸ்வர கணவன் அப்படின்னு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அசினோட கணவர் ராகுல் சர்மா மைக்ரோமேக்ஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை நிறுவனாரு. இவங்க 2 பேருக்கும் காதல் வந்ததே கஜினி படத்துல வரக்கூடிய காதல் கதை மாதிரி சுவாரஸ்யமானதுதான். நடிகை அசினோட நண்பர் அக்ஷய் அப்படிங்கிறவர் தான் தொழிலதிபர் ராகுல் சர்மாவை அசினுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அசின் நடிகை அப்படிங்கிறது ராகுல் சர்மாவுக்கு தெரியும். ஆனா ராகுல் தொழிலதிபர் அப்படிங்கிறது அசினுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அசினுக்கு அவரு ரொம்ப பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிறதும் கோடீஸ்வரர் அப்படிங்கிறதும் தெரியுது. கோடீஸ்வரரா இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணிவு பண்பை பார்த்து ராகுல் சர்மாவை காதலிச்சாங்க அசின். ராகுலும் காதலை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராகுல் சர்மாவ மாதிரியே அசினும் நல்ல பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். கேரளாவுல அவங்களுக்கு சொந்தமா ஒரு அணையே இருக்கு அப்படின்னு அசினோட அப்பா பல பேட்டியில சொல்லியிருக்காரு. பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால படத்துல நடிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லாம கதையை நல்லா தேர்வு செஞ்சுதான் நடிச்சாங்க. பல டாப் நடிகர்கள் கூட நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சினிமாவை விட்டு விலகின அசின் தன்னோட கணவரோட கம்பெனியை நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தை, கணவன் அப்படின்னு இல்லற வாழ்க்கைய அழகா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு செய்யாறு பாலு. இந்த நிலையில கோலிவுட்ல இருந்து ஏற்கனவே ஸ்ரீதேவி மாதிரியான நடிகைகள் பாலிவுட் வரைக்கும் போய் வெற்றி கொடி நாட்டினாங்க. அவங்களுக்கு பின்னாடி நடிகை அசின் அந்த பெருமையை பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கேத்த மாதிரி தான் அவங்களுக்கு அதிக பட வாய்ப்புகளும் கிடைச்சது. ஆனா அவங்க நடிச்ச ஹிந்தி படங்கள் சரியா ஓடல. அவங்க நடிப்புல வெளியான ஹவுஸ்ஃபுல், ரெடி, போல் பச்சான், கில்லாடி, 786 மாதிரியான படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற்று தரல. அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் தமிழ் பக்கம் ஒதுங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்ததாகவும், ஆனா சில அரசியல் சூழ்நிலை காரணமா அவங்களுக்கு பழையபடி கோலிவுட்ல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னும் தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில தான் ராகுல் சர்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அசின் திரையுலக வாழ்க்கையை விட்டு விலகி குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா போய்கிட்டு இருக்காங்க.